வணக்கம். வாங்க கூலா சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்கு. அதாவது நாடா பக்கோடா இல்லைனாக்கா நொக்கல்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரி கிடையாது. புழுங்கரிசி அண்ட் பொட்டுக்கடலை வச்சு பண்ணுறது. இந்த ரெசிபி என்னோடய ஃப்ரெண்டு மஞ்சுளான்னு ஒருத்தங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 கப்பு புழுங்கரிசி எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து ஒரு 4 hours நல்லா வந்து ஊற வச்சுடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அப்புறம் அந்த 3 டம்ளருக்கு 1 டம்ளர் பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலையை வெறும் வாணலியில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசியை ஐதர் மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நல்லா விழுமூணாக அரைச்சிருங்க. அது வந்து ரொம்ப தண்ணி விடாமல் ஒரு அடமாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கம்மியாக போட்டிருக்கிறதுனால இதை வந்து மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொட்டுக்கடலை பொடி, அந்த பொடியும் நல்லாவே நைஸாக பொடிச்சுக்கோங்க. அந்த பொடியையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது இது வந்து ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி சரியாக வராது. ஸோ தோசை மாவை வந்து கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. அடமாவு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த ஹோல் குவான்டிட்டிக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. தென் காரத்துக்கு வந்து கட்டை மிளகாய் பொடி. இந்த நாடா வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா, ஸோ நான் கொஞ்சம் அதிகமாகவே காரப்பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன். இன்னும் ரொம்பவே சாஃப்டாக வேணும், கரையணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இன்னும் 1 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு பெருங்காயம் நல்லா ஃபுல்லாக தூவிக்கோங்க. பெருங்காய பொடியோ இல்லை கட்டி பெருங்காயத்தை தண்ணி விட்டு போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா இப்போது கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. தண்ணி நிறைய விடாமல் இருந்தால் தான் இது நம்ம வந்து அந்த தேங்குழல் நாழியில் போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து அடுப்பில் எண்ணெயை வைக்கலாம். ஸோ இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே இது வந்து ஊறின்னு இருக்கட்டும். இப்போ வந்து இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம எப்போ நினச்ச மாத்திரத்தில் பண்ணலாம். ஒரு வீக்கெண்டுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னாக்க இந்த இட்லிக்கு ஊற போடுறோம் இல்லையா, அப்போவே இந்த புழுங்கரிசியும் ஊற போட்டுட்டாக்க முதல்ல இந்த புழுங்கரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இட்லி மாவை அரைப்படுறதுக்குள்ளே இந்த ஃபுல் ஸ்நாக்ஸை நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே குயிக்காக ஆகிடும். இப்போது எண்ணெய் காஞ்செடுத்து செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தேங்குழல் நாழியில் அந்த நாடா பக்கோடா அச்சை போட்டு பிழிய ஆரம்பிங்க. நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். கொஞ்சம் சின்ன இலுப்பச்சட்டியாக எடுத்துட்டேன். ஸோ வந்து இதை புழிய ஆரம்பித்த உடனே கொஞ்சம் பொங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சரி பண்ண உடனே இட் வாஸ் நார்மல். ஸோ நீங்கள் இலுப்பச்சட்டி சைஸ் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த முதல் ஒன்று போடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்தடுத்த ஈடு ரொம்பவே குயிக்காக வரும். கிறிஸ்பியான டேஸ்டியான நாடா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.